வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு. குளோபல் சிச்சுவேஷனும் சரி, இந்தியன் சிச்சுவேஷனும் சரி, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. யாரும் எதிர்பார்க்காத விதமா இண்டஸ்இண்ட் பேங்கோட ஹியூஜான கரெக்ஷனை வந்து நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம். 27% பக்கமா ஒரே நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அது பர்டிகுலரா ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல 30 to 80% மேல ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி கரெக்ஷனான ஸ்டாக்ஸை வந்து இப்ப வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பாக்குறது ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்ல, ஃபால் ஆகுது. மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு போறப்பையும் டவுன் சைடு போறப்பையும் அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். நீங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவலா அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறப்ப தான் நமக்கு ரிட்டர்னை கொடுக்கும். ரிசர்ச் ஃபார்ம் அனலைஸ் பிரகாரம் சரி, நிறைய டெக்னிக்கல் அனலைஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. இன்னும் மார்க்கெட்ல கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் கேப் தான் கொஞ்சம் அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குது. ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் எக்ஸலண்டான ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. Nifty 50 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்திருக்கு. பர்டிகுலரா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல எக்ஸலண்டான ஒரு கரெக்ஷனை தான் பார்த்திருக்கு. அந்த வகையில டாடா மோட்டார்ஸ் வந்து 45% மேல ஒரு கரெக்ஷனை பார்த்திருக்கு. இப்ப ரீசெண்டா டாப்ல இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 61% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப இருக்கிற ஆல் டைம் ஹைங்கிறது 1577. சோ 2018 அந்த லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு பக்கமா போச்சு. அந்த லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியர்லி 80% பக்கமா இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஹீரோ மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, அதானி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து எபோவ் 40% மேல கரெக்ஷனை பார்த்திருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்ல இருக்கிற ட்ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 40% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. எபோவ் 30 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிபிசிஎல், கோல் இந்தியா, ஆயில் செக்டர்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து கரெக்ஷனை பார்த்திருக்கு. அதானி குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்டும் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஏசியன் பெயிண்ட்டும் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஆயில் செக்டர்ல ஓஎன்ஜிசியும் கரெக்ஷனை பார்த்திருக்கு. இது எல்லாமே 30 to 80% பக்கமா கரெக்ஷன் ஆன ஸ்டாக்ஸ். சோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல லீடரா இருக்கிற கம்பெனிஸ் தான். பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ செக்டர் வந்து ஹெவியான பிரஷர்ல தான் இருக்குது. அதனாலதான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அப்புறம் இருக்கிற கம்பெனிஸ், அதாவது கரெக்டான கம்பெனிஸ் அப்படின்னா ஆட்டோ செக்டர் கம்பெனிஸா தான் இருக்கு. Nifty 50லயே இப்ப எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்கு. பர்டிகுலரா இப்ப ரீசென்ட் டைம்ல ஐடி செக்டர் ஸ்டாக்ஸும் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் ஸ்டாக்ஸும் வந்து கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இது வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அக்குமுலேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் மேபி இன்னும் 20% கரெக்ஷன் நோக்கி கூட போலாம். எக்ஸாக்டா வந்து இதுதான் பாட்டம்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. சோ மார்க்கெட்ல இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நீங்க வந்து இந்த குவாலிட்டியான Nifty 50 ஸ்டாக்ஸை டெஃபினட்டா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே நாள்ல இந்த ஸ்டாக் வந்து 27% பக்கமா கரெக்ஷன் ஆயிட்டு நியர்லி 20,000 crores பக்கமா மார்க்கெட் கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணுச்சு. சோ அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் வீடியோவே இருக்கு, இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அவசரப்பட வேண்டாம். ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதர்வைஸ் ஆவரேஜ் பண்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டார்கெட் பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. உண்மையே நெகட்டிவ் ஃபால் வர்றதுக்கு ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ ஒரு சிலர் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதை பத்தி கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து ஆர்பிஐ வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் பண்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் வீக்லயே வந்து நம்ம யூஎஸ் இந்தியா டேரிஃபை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஹெவியா அஃபெக்ட் ஆக போற செக்டர் அப்படின்னா ஆட்டோ செக்டர்ஸ் இருக்கு. சோ யூஎஸ்க்கு எந்தெந்த கம்பெனிஸ் ஆட்டோ செக்டர்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனி எல்லாமே நல்ல ஹெவியா ஃபால் ஆகும். அதனாலதான் இப்ப ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்மா, எலக்ட்ரானிக்ஸ், கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், டாய்ஸ், ஸ்டீல் செக்டர், ஆட்டோ செக்டர், பிளாஸ்டிக் இந்த செக்டர்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் போக்கஸ்டா இன்வெஸ்ட்
பண்ணுங்க. நம்ம மெயினா வந்து பார்மா செக்டர் கம்பெனிஸும் சரி, ஸ்டீல் செக்டர், ஆட்டோ செக்டர்ஸ் இதுல தான் வந்து நம்ம டாப் ஹோல்டிங் கம்பெனிஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். அதர்வைஸ் ரிமைனிங் செக்டர்ஸ்ல ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணல. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏப்ரல் மந்த்ல யூஎஸ் இந்தியா டாரிஃப்ல வந்து என்ன ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ்ல ஆவரேஜ். ஆட்டோ செக்டர் வந்து ஹெவியான ஃபால் தான். நம்ம ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோஸ் ஆகட்டும், ஹீரோ மோட்டார் இதெல்லாம் வந்து 40% மேல நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து டாரிஃபும் சரி இவங்களோட எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத டீடைல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து நல்ல கரெக்ஷன் ஆகி இதா அப்படின்னு கேட்டா 40% ஆயிருந்தாலுமே இன்னும் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் டாடா மோட்டார்ஸ், ஹீரோ வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது. பஜாஜ் ஆட்டோஸ் வந்து 46% கரெக்ஷன் ஆகும், இன்னுமே நல்ல பிரைஸ்ல தான் இருக்கு. மகேந்திரா, எய்ச்சர் மோட்டார்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷனை பார்க்காம தான் இருக்கு. ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், ஹீரோ வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ற லெவல்ல தான் இருக்குது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களோட ஹோல்டிங்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப சப்போஸ் மார்க்கெட் லீடரா இருக்க இப்ப பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் இந்த மாதிரி பேங்க்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டை வந்து பாட்டம் இதுதான் அப்படின்னு நம்ம கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. குவாலிட்டியான ஸ்டாக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப நம்ம மறுபடியும் அக்குமுலேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா போயிடும். உங்களுக்கு கான்பிடென்ட் இல்லாத ஸ்டாக்ஸ், பெரிய அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்காத ஸ்டாக், ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே வந்து நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மார்க்கெட்ல லீடிங் பிளேயரா இருக்கிற ஸ்டேபிளான குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம அக்குமுலேட் பண்றதா வந்து பெஸ்டா இருக்கும். கோட்டக் பேங்கை கூட நம்ம டீடைலாவா பார்த்திருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பெரிய ரிட்டர்னை கொடுக்கலையே அப்படின்னாலும் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே பேங்க் வந்து கோட்டக் தான் வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷனை பார்க்காம இருக்குது. ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இருந்தாலும் இது ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்குது. நம்மளோட கேபிட்டல லூஸ் பண்ணாம ஸ்டேபிளா கண்டினியூஸா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதா நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இண்டஸ்இண்ட் பேங்கையும் பார்த்திருக்கிறோம், கோட்டக்கையும் பார்த்திருக்கிறோம். கோட்டக் வந்து பெரிய ரிட்டர்னை கொடுக்கலினாலும் கேபிட்டல்ல எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆனா இண்டஸ்இண்ட் பேங்க் படப்படன்னு மேல போச்சு, அதே அளவுக்கு அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ கேபிட்டல்லே லாஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து ப்ரொமோட்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இண்டஸ்இண்ட் பேங்கவே எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபால் வந்தாலுமே அதுல இருக்கிற சிஎஃப்ஓ, சிஇஓ அவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு போனாலும் ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனில இருந்து எக்ஸிட் ஆகாம தான் இருக்காரு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல மேபி தேவை அப்படின்னா அவரோட ஸ்டேக்கை கூட 16 இருக்கிற ஹோல்டிங்ஸை வந்து 26 வரைக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த பேங்க் வந்து இன்னுமே கொஞ்சம் மார்க்கெட்ல நிக்குது. அப்படி இல்ல எஸ் பேங்க் மாதிரி ப்ரொமோட்டருமே செல் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும். நீங்க ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரோட டீடைல்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா இருக்குது. மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆகுது, இப்ப 80% கரெக்ஷன் ஆகுது, 50% கரெக்ஷன் ஆகுது அப்படின்ற அந்த கரெக்ஷனை மட்டும் பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எப்பயுமே வந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அது எதனால ஆகுது, அது ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கறதையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்பர் கரெக்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growthையும் என்ன ரீசன்னால கரெக்ட் ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.